வாழ்க வளமுடன். சுரேஷ் ஐயா மியூட் போட்டுருங்க ஐயா. வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. மூடிய கண்கள், நிமிர்ந்த உடல், கவனிக்கின்ற மனம், இருளும் அருளும் நிரம்பிய தெய்வீக சூழ்நிலை. நம்மை சுற்றிலும் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் தெய்வீக சக்தி இருந்து கொண்டு நம் உடலிலும் உயிரிலும் அலையலையாய் பாய்ந்து நிரம்பிக்கொண்டே இருக்கிறது. தெய்வீகத்தால் நிரம்புகிறது. நிரம்புவதை உணர்கிறது. தெய்வீக ஆற்றல்
இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும், பாதுகாப்பாகவும், வழி நடத்துவதாகவும் அமையுமாக. தாய் தந்தையரின் முழு உருவத்தை பார்க்கிறோம். அவர்களின் பாதம் பணிந்து வணங்கி ஆசீர்வதிக்கப்படுகிறோம். குருமகான் வேதாத்ரி மகரிஷி குருவின் அருட்கண் பார்வையால ஆசீர்வதிக்கப்படுகிறோம், உணர்கிறோம். குருவின் பரிபூரண ஆசிகளோடு பஞ்ச இந்திரியங்களுக்கு நன்றி சொல்கிற தவம். மெய், வாய், மூக்கு, கண்கள், காதுகள், 5 உணர்வுகள், 5 அறிவுகள். முதல் அறிவான தொடு உணர் அறிவின் மீது தவம். நம்முடைய தோலின் படைப்பு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தோளாலும் தோளில் இருந்தும் அதன் மூலமான தொடு உணர்வு அறிவிலிருந்தும் நமக்கு எப்போதும் நன்மையே நடந்து கொண்டிருக்கிறது. தோளின் இருப்பு நமக்கு எப்போதும் நன்மையே செய்கிறது. மென்மையாய், குளிர்ச்சியாய், வெப்பமாய், கடினமாய், அன்பாய், ஆதரவாய் தோலை நம்மை உணரச் செய்கிறது. தோளின் இருப்பை உணர்ந்து உச்சி முதல் பாதம் வரை உடலுக்கு ஒரு அழகு கொடுத்திருக்கிற, உடலை போர்த்தி இருக்கின்ற தோல் முழுவதையும் நினைந்து தோலுக்கு மனப்பூர்வமான நன்றி செலுத்தி தோலின் மீது தவம் ஏற்றுவோம். முழு தோலையும் மனதால் உணர்ந்து தவம். மண்ணின் மறுவடிவமாய் இருக்கிற தோலின் இருப்பு, அதன் இயக்கம் நமக்கு செய்கிற அனைத்து நன்மைகளுக்கும் நம் இதயபூர்வமான நன்றி. இரண்டாவது அறிவாகிய நாக்கின் இருப்பே உடல் ஆரோக்கியத்தின் முதன்மை மையம். 6 சுவைகளையும் அற்புதமாய் ஏற்று உடலின் அனைத்து உறுப்புகளுக்கு கொடுத்து நம்மை ஆரோக்கியம் வைத்திருக்கிறது. நாக்கின் சுவை உணர்வு நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்கிறது.
நாக்கின் படைப்பு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாக்காலும் நாக்கின் மூலமாக கிடைக்கிற சுவையின் மூலமாகவும் நாம் எப்போதும் நன்மையே பெறுகிறோம் என்ற உணர்வை பெற்று பஞ்சபூதங்கள்ல தண்ணீரின் சக்தியே நமக்கு சுவை உணர்வாக இருக்கிறது. அதையும் உணர்ந்து நாக்கு நுனியை மேல் எண்ணத்தில் தொடுமாறு வைத்து அந்த நுனியையே கவனித்து நாக்கின் மீது மனம் செலுத்தி தவம். சுவை உணர் கருவியாகிய நாக்கின் இருப்பும் இயக்கமும் நமக்கு செய்கிற நன்மைகளை உணர்ந்து நாக்கிற்கு நம் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. அடுத்து வாசனை உணர் கருவிகளாகிய நாசிகள். நாசிகளின் படைப்பு ரகசியத்தை புரிந்து கொள்ள காற்று மையமாய் இருக்கின்ற நாசிகளின் இருப்பு நமக்கு எப்போதும் நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. வெளி உலக காற்றை உள்வாங்குவதும் உள் உலக காற்றோடு இணைத்து நம்மை எப்போதும் உயிரோடு வைத்திருக்கிற அந்த பிராண சக்தியை கொடுக்கிறது. நாசிகள் வழியாக காற்று உள்ளே சென்று வருவதை உணர்ந்து நாசிகள் மீது மனம் நிறுத்தி தவம். மூன்றாவது அறிவான வாசனை உணர்வே நம்முடைய சீரண சக்திக்கான மூலமாக இருக்கிறது. வாசனை உணர்வுக்கு அது செய்யும் நன்மைகளுக்கு நம் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி.
ஒளி, வெளிச்சம் உணர் கருவிகளான கண்கள். பஞ்சபூதங்கள்ல வெப்பத்தின் சக்தியை கொண்டு கண்களாய் பரிணமித்திருக்கிற ஒளியை உணர்கிற அறிவுக்கு நாம் நன்றிகளை தெரிவிப்போம். கண்களின் படைப்பு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். கண்களின் இருப்பு நமக்கு எப்போதும் இந்த உலகை காட்சிப்படுத்தி நன்மையே செய்து கொண்டிருக்கிறது. 2 கண்கள் மீதும் மனம் செலுத்தி கண்களையே நன்றியாக உணர்ந்து தவம். உலகின் வெப்பத்தால் இந்த உலக காட்சிகளை உணர்கிற கண்களின் இருப்புக்கும் இயக்கத்திற்கும் மனப்பூர்வமான நன்றிகள். நன்றி. அடுத்து ஓசை உணர் கருவிகள் ஆகிய காதுகள். பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்தின் தன்மையை மையமாக கொண்ட காதுகளின் படைப்பு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். காதுகளின் இருப்பு நமக்கு எப்போதும் நன்மையே செய்யுமா? இரண்டு காதுகளையும் இணைத்து காதுகளின் ஓசை உணர்கிற தன்மை நமக்கு அளிக்கும் நன்மைகளை உணர்ந்து காதுகள் மீது நன்றி செலுத்தி தவம். காதுகள் நமக்கு செய்யும் நன்மைகளை உணர்ந்து மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிப்போம். நன்றி. தொடு உணர் கருவி ஆகிய தோல், சுவை உணர் நாக்கு, வாசனை உணர் நாசி, ஒளி உணர் கண்கள், ஓசை உணர் காதுகள். 5 அறிவையும் ஒரு சேர எண்ணுகிறோம். 5 அறிவின் படைப்பு, இருப்பு, அதன் இயக்க ஒழுங்கு, அது செய்கிற நன்மைகள் அனைத்திற்கும் நன்றி. மனப்பூர்வமான நன்றிகள். 5 அறிவையும் அப்படியே குவித்து ஒரு 6வது அறிவுக்கு வருகிறோம். அதுதான் நம்முடைய உருவ மையம், நெற்றி பொட்டு. 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பொட்டு வைக்கின்ற மையம், அதுதான் 6வது அறிவின் மையம்.
மூன்றாவது கண் நெற்றிக் கண் என்று சொல்லப்படுகிற மனிதன் என்ற உருவத்துக்கான சிறப்பு மையம். மனம் அங்க நிற்க முடியுதா பாருங்க. முகத்தை கொஞ்சம் மேல் நோக்கி வச்சிங்கன்னா உருவ மையம் கவனிக்க முடியலாம். முகத்தை கொஞ்சம் மேல் நோக்கி அறிவை, ஆறாவது அறிவை உணருங்கள். இந்த அறிவின் மூலம் அமைதியை உணருங்கள். அறிவு மையத்திலிருந்து உடல் அமைதி அடைவது கவனிங்க. அமைதி. அறிவின் அமைதி உணர்விலேயே அவற்றை நிறைவு செய்வோம். சங்கல்பம். உங்களுடைய சங்கல்பத்தை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. அது நிறைவேறிக் கொண்டிருப்பதை மனக்காட்சிப்படுத்துங்கள். கண் முன்னாலேயே அது நடப்பதை பார்த்து மகிழ்ச்சியை உணருங்கள். நடந்து விட்டதை எண்ணி மகிழ்ச்சியோட நன்றியை உணருங்கள். நன்றி. அனைவரின் சங்கல்பமும் நிறைவேறி அனைவரும் பூரண உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ந்த புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் எனது வாழ்நாளிலே என்னுடைய எல்லோருடைய உடலுக்கும் மனதுக்கும் இன்பமே விளைவிப்பேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சாந்தி சாந்தி சாந்தி. நிறைவா சிந்தனையாளர்களே, தியான பெருமக்களே, பிரம்ம முகூர்த்தத்தின் இந்த வேளையில பஞ்சபூதங்களையும் பஞ்ச உணர்வாய், பஞ்ச அறிவாய் உணர்ந்து இருக்கிற உங்களுடைய அறிவுசார் மனநிலையை வணங்குகிறேன். வணக்கத்துக்குரிய உங்கள் ஆத்மாக்கள் மேலும் புனிதமடையட்டும். வாழ்க வளம். பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்றோம். மெய், வாய், கண், மூக்கு, காது. பஞ்சபூதங்களே பஞ்ச இந்திரியங்களாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும்.
மண்ணே தொடு உணர்வாய், நீரே சுவை உணர்வாய், காற்றே வாசனை உணர்வாய், ஒளியே பார்வை உணர்வாய், ஆகாயமே ஒளி என்கிற ஓசை உணர்வாய். இது தவிர வேறு புலன்களே நமக்கு இல்லை. 5 புலன்கள் தான், 5 அறிவு தான். 6வது என்று சொல்லுகிற பகுத்தறிவுக்கு இந்த உடல்ல எந்த புலனுமே கிடையாது. ஆனா ஒவ்வொரு உணர்வுக்கும் ஒரு மையம் இருக்குது. அதுபோல 6வது அறிவின் மையம் நம்முடைய உருவ மையத்தில் இருக்கிற பிட்யூட்டரி என்கிற மையம். அது ஆக்கினை என்று சொல்றாங்க. நெற்றி பொட்டு. அந்த அறிவில் இருந்துதான் நம்ம வாழ்க்கை நடைபெற வேண்டும். ஏன்னா தாவரம் ஒவ்வொரு அறிவுல முழுமையா இயங்குது. புழுவினங்கள் 2 அறிவுல முழுமையா இயங்குது. பூச்சி இனங்கள் 3 அறிவுல முழுமையா இயங்குது. பறவைகள், ஊர்வன போன்ற இனங்கள்லாம் 4 அறிவுல முழுமையாக செயல்படுகின்றன. விலங்குகள் 5 அறிவை முழுமையாக பயன்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த அறிவு அதில் வைக்கப்பட்டு அந்த உயிரினம் பரிணமிக்கிறது. உயிரினங்கள் உற்பத்தி இல்லை, உயிரினங்கள் பரிணாமம் தான், எவல்யூஷன் தான். இங்க படைப்பு இல்லை. இது பரிமாணம் அல்லது பரிணாமம். படைப்பு அப்படின்னு ஒன்று இல்லை. நம்ம நினைக்கிறோம் ஏதோ யாரோ படைக்கிறாங்க. படைப்பு என்று சொல்லிவிட்டா படைத்தவன் என்று ஒருத்தர் இருக்க வேண்டும்ல. நான் சொல்றேன், படைப்பு என்பதே கிடையாது. அப்ப படைத்தவன் என்பவன் யார்? அப்படி யாரும் கிடையாது. ஏதோ ஒரு பரிணாமம், எவல்யூஷன். சார்லஸ் டார்வின் கூட தியரி ஆஃப் த எவல்யூஷன் தான், நாட் தியரி ஆஃப் த கிரியேஷன் ஆர் இன்வென்ஷன். தியரி ஆஃப் த எவல்யூஷன். இந்த எவல்யூஷன்ல 5 அறிவு தன்னுடைய இயக்கத்துக்கு ஏற்ப இந்த 5 அறிவும் உற்பத்தி செய்யப்படுது. உற்பத்தினா அதுவே தன்னைத்தானே மியூட்டேஷன் சொல்றாங்க. செல்ஃப் மியூட்டேஷன். தன்னைத்தானே இயல்பூக்கம்னு சொல்றார் மகரிஷி. இயல்பூக்கமாய் தனக்குள்ளே ஒரு ஊக்கம், ஒரு ஏக்கம். அதன் மூலமாக தன்னைத்தானே இன்னொன்றாக தன்னைத்தானே படைத்துக் கொள்கிறது. அந்த தன்னைத்தானே படைப்பதால் தான் அதை எவல்யூஷன் சொல்றோம். யாரோ ஒருவர் படைத்தா அது படைப்பாயிடும். அதனால படைப்பு என்ற சொல்ல பாருங்க, அப்படி ஒன்று இருக்கு. சொல்லாக மட்டுமே இருக்கு. பட் படைப்பு என்ற செயல் இங்கு நடைபெறவில்லை. இது ரொம்ப முக்கியமான ரகசியம். ஏன்னா படைத்தவன் எவனோ சொன்னேன். படைக்கப்பட்டவை என்றால் படைத்தவன் ஒருத்தர் இருக்கணும். அப்படி ஒருவன் இல்லை. படைப்பு என்ற ஒன்றே இல்லை. தன்னைத்தானே வாழ்வின் மூலமாக இருந்த இயக்கத்தின் மூலமா அது அப்படியே மற்றொன்றாக பரிணமித்துக் கொண்டே இருக்கிறது. சயின்ஸ்ல படிச்சிருப்பீங்க, செல் பிரிதல். ஒரு செல் இறக்கும் போதே அது இன்னொரு செல்லுக்கான எச்சத்தை கொடுத்துட்டு போயிடும். அந்த செல்லு தன்னைத்தானே உற்பத்தி செய்யும். அதுவே 2ஆக பிரியும். இப்படிலாம் படிச்சிருப்போம். அதுபோலத்தான் இந்த 5 அறிவும் தன்னைத்தானே தாவரமே புழுவாய், புழுவே பூச்சிகளாய், பூச்சிகளே பறவை இனமாய், ஊர்வனமாய், அவையே விலங்குகளாய், அவையே மனிதனாய், அவையே செல்ஃப் மியூட்டேஷன். இப்போ இந்த 6 அறிவும் 5 அறிவும் புலன்களால் படைக்கப்பட்டது. இப்போ 6வதா இந்த 5 பரிணமிக்கும் போது அதற்குன்னு எந்த புலனுமே அவசியம் இல்லை. ஏன்னா அது சிந்தித்தல் என்ற ஒன்றோடு, பிரபஞ்ச அறிவு என்ற ஒன்றோடு நேரடி தொடர்புக்கூடிய ஒரு அறிவாக இருக்கிறது.
அது புலன்கள் மூலமாக இருக்க வேண்டியதில்லை, அது சிந்தனை மூலமாக இருக்க வேண்டியது. எனவே தான் சிந்திப்பதற்கு எதுக்கு புலன்கள்? சிந்திப்பதற்கு சிந்தனை என்ற அறிவு. அந்த அறிவு இருக்கிறது என்ற விழிப்புணர்வு இருந்தாலே போதுமானது. அந்த விழிப்புணர்வு தான் 6வது அறிவு. நமக்கெல்லாம் 6 அறிவு இருக்கு. அந்த அறிவை கொண்டு இந்த 5 புலன்களையும் நாம் இயக்க வேண்டும். அறிவின் மூலமாக தான் இந்த புலன்கள் இயங்க வேண்டும். ஆனா, கண் போன போக்கிலே கால் போய், கால் போன போக்கிலே மனம் போய், மனம் போன போக்கிலே மனிதன் போய், வாழ்க்கைனா சிக்கல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். வாழ்க்கைனா அப்படித்தான்பா இருக்கும். இன்பம் இருக்கும், துன்பம் இருக்கும், வெற்றி இருக்கும், தோல்வி இருக்கும். திடீர்னு உடம்பு சரியில்லாம போகும், திடீர்னு சரியாயிடும். இது போன்று நம்மளே ஒரு வாழ்க்கைக்கு ஒரு தியரி வச்சிருக்கிறோம். இதுதான் படைப்பு. நாம படைச்சு வச்சுக்கிறோம். வாழ்க்கைனா துன்பம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். நாம தான் படைச்சிருக்கிறோம், நாம தான் படைப்பாளி. ஆனா இயற்கையில அப்படியெல்லாம் இல்லை. இயற்கையில எப்போதுமே வளர்ச்சி, எவல்யூஷன் பரிணாம வளர்ச்சி தான். பரிணாம வீழ்ச்சி இல்ல. ஒவ்வொரு வினாடியும் வளர்ச்சி. இயற்கை தன்னை வளர்த்துக் கொண்டே இருக்கிறது. அதுக்கே தெரியாது நான் வளர்றேன்னு. 6 அறிவா இப்ப வளருது. இந்த அறிவுக்கு தான் 6வது அறிவு மனிதர்கள் இந்த 5 புலன்களை ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 5 புலன்களும் இந்த அறிவின் கட்டுப்பாட்டுல இருந்தா தான் விழிப்புணர்வு, பகுத்தறிவு, வாழ்க்கை. பாருங்க மனிதன் பாருங்க, இயற்கையில இயற்கையாக இல்ல. இந்த சட்டை இயற்கையில கிடையாது. இந்த செல்போன் இயற்கையில இல்ல. இந்த ஃபேன் இயற்கையில இல்ல. இந்த வீடு இயற்கையில இல்ல. ஆனா, மனிதனாகப்பட்டவன் இந்த இயற்கை வளங்களை தன்னுடைய வாழ்க்கையின் வளங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் இல்லையா? இதுதான் அறிவு. அறிவின் அதிகபட்ச பரிமாணங்கள். ஏன் இந்த அறிவு இப்படி இயங்குது அப்படின்னா, ஓரறிவு ஜீவன் முழுமையாக ஓரறிவுல, 5 அறிவு ஜீவன் முழுமையாக 5 அறிவு பெற்றவுடன் அது தன் வாழ்க்கையை தொடங்கியது. ஆனால் 6வது அறிவாக மனிதன் 5 அறிவிலிருந்து முழுமை பெற்று 6வது அறிவு தொடங்குச்சுல்ல, அந்த தொடக்கத்திலேயே மனிதனாக படைக்கப்பட்டான். 6 அறிவை நீயே உருவாக்கி வாழ்ந்து கொள்ளலாம் என்ற சுதந்திர உணர்வோடு. மனிதனுக்கு ஒரு சுதந்திர உணர்வு வழங்கப்பட்டது. உனக்கு 6 அறிவு முழுமையாக வழங்கப்படவில்லை. உன் வாழ்க்கையின் மூலமாக இந்த 5 புலன்களை வைத்துக்கொண்டு 6 அறிவிலே நீ முழுமை பெற்றுக் கொள்ளலாம். நீயே முழுமை பெற்றுக் கொள்ளலாம்னு ஒரு சுதந்திரத்தையும், ஒரு எதிர்காலத்தையும், ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த இயற்கை வழங்கியிருக்கிறது. நாம் எல்லாரும் 5.2, 5.3, 5.7, 5.8 யாருமே இன்னும் 6 அறிவுல வரல. இருக்கு. நமக்குள்ள அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கிற சக்தி இருக்கு. தன்மை இருக்கு. அதுக்கான சிப் உள்ள பொருத்தப்பட்டிருக்கு. நாம இன்னும் அதை ஆக்டிவேட் பண்ணல. 5.3லயே இருக்கோம். சோறு கிடைச்சா போதும். நல்ல காட்சி கிடைச்சா போதும். நல்ல சுவை அந்த மாதிரி தொடு உணர்வு கிடைச்சா போதும். அப்போ 5 புலன்கள்ல அதையே சார்ந்து இருக்கும். அதையே சார்ந்து இருக்கும். அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. அன்னமய கோஷத்திலே இருக்கும். நண்பர்களே, இந்த 5 புலன்கள் பஞ்ச கல்யாணிகள் மாதிரி. 5 குதிரைகள். நாம அர்ஜுனன். அர்ஜுனன்னா மனித பிறப்பு. மனிதன். இந்த அர்ஜுனனுக்கும் 5 புலன்களுக்கும் மத்தியில அறிவு என்கிற சாரதி தேரோட்டி இருக்க வேண்டும். அப்படி அந்த சாரதி என்ற அறிவு இல்லைன்னா, அந்த பஞ்ச கல்யாணி குதிரை அதனுடைய ஓட்டத்துல ஓடும். பார்ப்ப நகத்திலே பால் பசு 5 மேய்ப்பாரின்றி வெறித்துத் திரிவன. மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினாய் பால் பண் பசு 5 பாலாய்ச் சுரியுமே அப்படின்னு திருமந்திரம் சொல்லுது. பார்ப்ப நகத்திலே பார்ப்பன்னா அதான் அர்ஜுனன். அவன் தான் மனிதன். 6வது அறிவிலே படைக்கப்பட்டவன். அகத்திலே பால் பசு பாலை சொரிகின்ற 5 பசு உண்டு. மெய், வாய், கண், மூக்கு, காது. அது மேய்ப்பார் என்ற அறிவின்றி
தான் போக்குல ஓடுது. என்ன ஆகும்? கண் ஒரு பக்கம், காது ஒரு பக்கம், மூக்கு ஒரு பக்கம், நாக்கு ஒரு பக்கம். அங்க நடுப்புற அந்த மேய்க்கிறவன் ஒருத்தன் வரணும். அவன் தான் சாரதி. அர்ஜுனனுக்கு சாரதி யாரு? கிருஷ்ணன். கிருஷ்ணன்னா கிருஷ்ணன் இல்ல. அதுதான் அறிவு. அறிவாகிய சாரதியை நீங்க பஞ்ச கல்யாணி ஓட்டுறதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா, அந்த அறிவு சரியாக அந்த குதிரையில இயக்கும். இல்லைன்னா, அதன் போக்குல போகும். நிச்சயமாக தோல்வி. ஏற்கனவே ஒருத்தன் வெயிட் பண்றான். கர்ணன் ஒருத்தன் வெயிட் பண்றான். அர்ஜுனன் மகாபாரதத்தில் கர்ணனால் கொலை செய்யப்பட வேண்டும். அதான் விதி. இயற்கையிலே அந்த விதி இருக்கு. கர்ணன் படைக்கப்பட்டது அர்ஜுனனை கொலை செய்யறதுக்கு தான். ஆனா, அவனுடைய தேரோட்டியாக அறிவு இருந்ததுனால, அங்கே சில சூட்சுமங்கள் செய்யப்பட்டு அர்ஜுனனால் கர்ணன் கொலை செய்யப்படுறான். அறிவு. இல்லைன்னா, மகாபாரத யுத்தம் எதற்காக எழுதப்பட்டதோ, அது தோல்வியில முடிஞ்சிருக்கும். அறிவை கொண்டாந்து முன் நிறுத்துறாங்க. அதுபோல நண்பர்களே, இந்த வாழ்க்கை என்ற குருட்சேத்திரத்துல குருட்சேத்திர யுத்தம் அப்படின்னா ஏதோ நெகட்டிவான கொலைகார இடம் நினைக்காதீங்க. அது ஒரு கொலை கஷேத்திரம் இல்ல. பேர் பாருங்க, குருட்சேத்திரம். குரு குரு எப்படி கொலை செய்வார்? கஷேத்திரம்னா பீடம், இருப்பு. அப்போ குரு என்கிற அந்த 6வது அறிவு இந்த உடல் என்ற கஷேத்திரத்துல 100 கெட்ட எண்ணங்களுக்கும் 5 நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்படுகிற யுத்தம் தான் குருட்சேத்திர யுத்தம். 100 தீய எண்ணங்கள், 5 நல்ல எண்ணங்கள். 100 தீய எண்ணங்களுக்கு நிறைய புலன்கள் உண்டு. 5 புலன்கள் கூட சொல்லலாம். ஆனா 5 நல்ல எண்ணங்களுக்கு ஒரே ஒரு ஆயுதம் தான். அதான் அறிவு. அவன் தான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் துணை இருக்கு அவங்களுக்கு. எனவே அவங்க மகிழ்ச்சியான ஒரு வெற்றி அடைகிறார்கள். அந்த சாம்ராஜ்யத்தை கைப்பற்றுகிறார்கள். என்ன சாம்ராஜ்யம்னா, இந்த உடல் இயங்குவதற்கான அனைத்து அறிவுமே, அனைத்து விஷயங்களுமே அறிவின் மூலமா நடக்கும்ன்ற அந்த சாம்ராஜ்யத்தை கையில் இருக்கிறாங்க. அறிவே அந்த இந்திரபிரசத்துக்கு ராஜாவாக முடிசூடுகிறது. அறிவு இல்லைன்னா என்ன ஆகும்? நிச்சயமாக கர்ண மோட்சமா இருக்கிறது. அது அர்ஜுன மோட்சமா இருக்கும். அர்ஜுனன் கொலை செய்யப்பட்டிருப்பான். நண்பர்களே, 5 புலன்களும் மெய்ப்பாரின்றி வெறித்து திரிகிறது. மெய்ப்பாறு உண்டாகி வெறியும் அடங்கினால் அறிவு என்ற ஆயுதம் அங்கே இயக்கப்பட்டு 5 புலன்களுக்கான அந்த வெறி அடங்கி அது கண்ட்ரோல் பண்ணப்பட்டதுன்னா, அந்த பசு 5ம் பாலாய் சொரியுமே. 5 புலன்களும் நமக்கு நன்மையே செய்யும். எனவே புலன்களின் இயக்க ஒழுங்கு என்பது மற்ற உயிரினங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனால் அது ஒழுங்கா இருக்கு. 6வது அறிவுல தான் அது மேம்பட்டதா இருக்கு. அந்த 6 அறிவை முழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்காக நமக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. அந்த 6 அறிவை முழுமை பெற்றவர்கள் தான் நாம் யாருன்னு சொல்றோம்? மகான்கள், குருமார்கள், ஞானியர்கள், ஜீசஸ், அல்லாஹ், கிருஷ்ணர் யாரோ சொல்றோம். இவங்கெல்லாம் 6 அறிவை முழுமையாக அடைந்தவர்கள். நம்மளாம் 5 புள்ளி சம்திங்லேயே இருக்கோம். அதுதான் வாழ்க்கை சிக்கல், துன்பம்னு சொல்றோம். இந்த 6வது அறிவு எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா, வாழ்க்கை எவ்வளோ மகிழ்ச்சிகரமானது, 6வது அறிவு எவ்வளோ மேம்பட்ட ஒரு உணர்வுன்னு புரியும். 6க்கு 5.9 வரைக்கும் வாழ்க்கையில துன்பம் தான் தெரியும். இப்ப நாமெல்லாம் எங்க இருக்கிறோம் பாருங்க. துன்பமாவே இருக்கிறோமா? அப்பப்போ துன்பம் வந்து போதா? இல்ல இன்பம் அதிகமா இருக்கா? இன்பம் ரொம்ப அதிகமா இருக்கா? துன்பத்திலேயே கிடக்கிறோம்னாக்கா 5.2, 5.1 தான். வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு, வாய்க்கு தேவையானதெல்லாம் சாப்பிட்டுட்டு, எல்லாத்தையும் குற்றம் சொல்லிக்கிட்டு, கம்ப்ளைண்ட்ஸு, கமெண்ட் பண்ணிக்கிட்டு, டிமாண்ட் பண்ணிக்கிட்டு, எல்லாரையும் ஜெயிக்கிறதுக்காக போராடிக்கிட்டு, பழி வாங்கிக்கிட்டு, கோவப்பட்டுக்கிட்டு, பொறாமைப்பட்டுக்கிட்டு, வஞ்சம் வச்சுக்கிட்டு, இதெல்லாம் இருந்தா துன்பம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம 5.23 தான். கொஞ்சம் குறைஞ்சு
இல்ல வாழ்க்கைனா கொஞ்சம் சந்தோஷமானதான்னு கொஞ்சம் உணர்ந்திருந்தோம்னா 5.4, 5.5 போயிடுவோம். அப்போ துன்பத்த நம்ம டாமினேட் பண்ணுவோம். "ஏ வாடா பார்த்துக்கலாம்" அப்படின்னு. 5.7, 8க்கு போயிட்டீங்கன்னா, துன்பமே உங்ககிட்ட வர்றதுக்கு தயங்கும். வராது. ஏன்னா அறிவு செயல்படுது. அறிவுக்கு முன்னாடி துன்பம் எந்த பக்கம்? துன்பம் வந்து அறியாமைங்க. இக்னோரன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறதா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். அறிவு இருந்தா துன்பம் இருக்காது. இல்லை வாழ்க்கைனா மேடு பள்ளம் இருக்கும், இன்ப துன்பம் இருக்கும்னு சொன்னாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, பொய் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அறிவை பிரயோகப்படுத்த சொல்லித் தரக்கூடிய அறிவு இந்த புத்தகங்களுக்கு இல்ல. வாத்தியார்களுக்கும் இல்ல. அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச அறிவு உங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. வாழ்க்கைனா இன்ப துன்பம் இருக்கும். இன்னொரு ரகசியம் சொல்றேன். இன்ப துன்பங்கள்லாம் கடந்து வாழ்க்கையில போராடி முயற்சி செய்து வெற்றி பெறணும்னு சொல்றாங்கல்ல. அந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கோ. முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடியும். என்ன முயற்சி பண்ணாலும் தோல்வி. ரிவர்ஸ் எடுக்கணும். என்ன ரிவர்ஸ் தெரியுமா? முயற்சி செய்து நீங்கள் உங்கள் தேவையான அந்த முடிவை எட்டுகிறீர்கள். அதுக்கான சாத்தியக்கூறு குறைவாகத்தான் இருக்கும். ஒரு சிலருக்கு அது நடக்கலாம். ஆனால் மனதிலே ஒரு முடிவை வைத்துக்கொண்டு பிறகு நீங்கள் செயல்படுங்கள். அந்த முடிவே உங்களுக்கான செயலை உருவாக்கும். நிச்சயமாக அந்த முடிவை அடைந்து விடுவீர்கள். முயற்சியிலிருந்து முடிவல்ல. முடிவிலிருந்து தான் செயல். அந்த செயலுக்கு பேர் முயற்சி. அத நீங்க செய்ய வேண்டியதில்ல. அந்த முடிவு செய்யும். மனதுக்குள்ள முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நிச்சயமா இனிமேல் காலைல 4 மணி எந்திரிக்க போறேன். கிளாஸ்ல கரெக்ட்டா உட்கார போறேன். கிளாஸ கவனிக்க போறேன். தியானம் பண்ண போறேன். ஆசீர்வாதம் எழுத போறேன். மாயஜாலத்த வாழ்க்கையில கொண்டு வர போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. நீங்க முயற்சி பண்ணல. பார்ப்போம் ஜாயின் பண்ணிட்டோம். முடியுதான்னு பார்க்கலாம். அப்படின்னா முடியாது. நண்பர்களே ரிவர்ஸ் பண்ணுங்க. தயவு செய்து முயற்சியை கைவிடுங்கள். முடிவை மேற்கொள்ளுங்கள். முடிவுதான் அறிவு. முயற்சி என்பது 5.2, 5.3, 5.4, 5.5. முடிவு என்பது 6வது அறிவு. பண்ணுங்க. யாரும் செலவுலாம் ஒண்ணும் இல்ல இருக்கும். முயற்சி பண்ணி பெற்று பார்த்தீங்க. பலது தோல்வி, சிலது வெற்றி. முடிவிலிருந்து தொடங்குங்க. நிச்சயமா வெற்றி தான். முடிவு செய்யுங்க. 6வது அறிவுக்கு மட்டுமே வழங்கப்பட்ட அதிகாரம் என்ன முடிவு பண்ணாலும் நன்மை. அதுதான் 6வது அறிவு. அறிவை கையில எடுத்துக்கொள்ளுங்க. அர்ஜுனனாக மாறிவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ராஜாவாக மாறிவிடுங்கள். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு மாயாஜாலமான ஆரோக்கியம். மாயாஜாலமான ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியம் தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, வாழ்க்கையில துன்பம் இருக்குனாக்கா அறிவில்லைன்னு அர்த்தம்னு. வாழ்க்கையில் நோய் இருக்குன்னா துன்பம் தானே. அப்ப நோய் இருந்தா என்ன அர்த்தம்? அறிவில்லைன்னு அர்த்தம். என்ன அறிவில்ல? மனிதனுக்குரிய அறிவில்ல. விலங்குகளுக்குரிய அறிவு உண்டு. மனிதனுக்குரிய அறிவு இல்லைன்னு அர்த்தம். மனிதன் எப்படிப்பட்ட அறிவு பெற்றவன் தெரியுமா? இன்னைக்கு காலத்தெல்லாம் கழிச்சுட்டு முன்னாடி காலத்துக்கு போய் பார்க்கணும். இன்னைக்கு காலத்துல எதுவுமே இல்ல ஆக்சுவலி. இன்னைக்கு புதுசா அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. இந்த முழு ஃபேண்ட் போட்டாங்க பொண்ணுங்கலாம் இப்ப அரை ஃபேண்ட் போடுறாங்க. முன்னாடி வேஷ்டி கட்டினாங்க, இப்ப ஜீன்ஸ் போட்டு சுத்தின்னு இருக்காங்க. இவ்வளவுதான் அதிகபட்ச அறிவே. முன்னெல்லாம் வீட்டுக்குள்ள குடும்பமா வாழ்ந்தாங்க. இப்ப செப்பரேட்டா அங்கங்க தனித்தனி குதிரையா சுத்தின்னு இருக்குது. இதுதான் தற்போதைய வாழ்க்கை. கொஞ்சம் முன்னோக்கி பாருங்க. வானியலும் ஜோதிடமும்னு ஒரு அறிவு. வானியலும் ஜோதிடமும். ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ராலஜி. இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இங்கிருந்து பாரதம், முக்கியமா இந்த தென்னிந்தியாவிலிருந்து உலகத்துக்கே வழங்கப்பட்ட பேரறிவு அது. அந்த அறிவின் மூலமாக உலகையே ஆட்சி பண்ண ஒரு தன்மை இருந்துச்சு அப்போ. அந்த அறிவுல இன்னும் அதை கூட எடுத்து நான் முழுசா பயன்படுத்தலைங்க. இன்னும் அதே இருக்கிறதே எடுத்து பயன்படுத்தல. புதுசா இன்வென்ஷன்லாம் கிடையாது. இன்வென்ஷன் கிரியேஷன்லாம் எல்லாமே அறிவை நோக்கியது தான். ஆனால் பழைய அப்போ பேரமைதியிலிருந்து அவங்க சிந்தித்த விஷயங்கள்
அதெல்லாம் மிக 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 பிரம்மாண்டமானது. இந்த பிரம்மாண்டங்களை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளவே நமக்கு நேரம் இல்ல. அவ்வளோ பிஸியா இருக்கும். வி ஆர் வெரி பிஸி வித் அவர் பர்சனல் ப்ராப்ளத்த உருவாக்குறோம். அது எப்போ முடியுமோன்னு ஏங்குறோம். முடியுது. முடியும்போது இன்னொரு பிரச்சனை எட்டி பாக்குது. அது எப்போ முடியுமோன்னு ஏங்குறோம். அப்பாடா! எல்லா பிரச்சனையும் இதுக்கு மேல வாழ வேண்டாம் அப்படின்னு கண்ணாடி பார்த்தா தலையெல்லாம் நரைச்சு போய் 57 வயசாயிருக்கு. இதுக்கு மேல எங்க வாழ்றது? பொண்டாட்டி திரும்பி பார்க்குறோம் வயசாயிட்டு இருக்கு. பிள்ளைங்கள பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தா அவன்லாம் பயங்கர நம்மளோட பிஸியா இருக்கு. எங்க போய் வாழ்றது? ஒரே ஒரு வாழ்க்கை தான் இதுக்கு மேல. ஸோ வி ஆர் கோயிங் டூ ரீச் அவர் டெத். இது இவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம வாழ்க்கையில அதிகபட்சமா நம்ம செய்து கொண்டிருக்கோம். ஸோ அந்த கால அறிவிலே இருந்து நம்ம எதுவும் எடுத்து கையாள இன்னைக்கு ஆரோக்கியத்தை எடுத்து நம்ம பார்க்குறோம்னா, ஆரோக்கியத்தை மட்டும் எடுத்து சிந்திப்போம். நமக்கு இன்னைக்கு நிறைய மெடிசின்ஸ் இருக்கு எல்லா நோய்க்கும். நோய்க்கு மெடிசின்ஸ் இருக்கு. ஆரோக்கியம் என்பது நண்பர்களே, மருத்துவம் வேறு, ஆரோக்கியம் வேறு. புரிஞ்சுக்கோங்க. மருத்துவத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆரோக்கியத்துல குறைவு ஏற்பட்டா தான் மருத்துவம். ஆரோக்கியத்துக்கு மருத்துவம் கிடையாது. நீங்கள் ஆரோக்கியமா இருப்பதற்கு எந்த மருத்துவரையும் நாடக்கூடாது. ஆரோக்கியம் குறைவு ஏற்பட்டா தான் மருத்துவம். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ல. இன்னொரு 3வது ரகசியம். நிறைய ரகசியம் வருது பாருங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் உண்டு. நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் சொல்யூஷன் கிடையாது. அப்படின்னா, அப்ப எதுக்கு மாயாஜாலம்? பிரச்சனை என்று வந்துவிட்டா, அது தீர்த்து விட முடியும். ஆனா பிரச்சனையின் சுவடு வாழ்க்கை முழுவதுக்கும் இருக்கும். எனவே 100% தீர்வு கிடையாது. தீர்வு உண்டு. ஆனா பழையது போல ஆக முடியாது. ஒருத்தர் பயங்கர கேவலமா திட்டிட்டீங்க வீட்ல ஒருத்தர. சண்டை போட்டு பிரச்சனையாகி அனுப்பிச்சு விட்டீங்க அவங்க வீட்டுக்கு. சமாதானம் ஆயிடுச்சு. திரும்ப வந்தாச்சு. லைஃப் மறுபடியும் பழைய மாரி. அதே உறவு, அதே அன்பு, அதே காதலோட இருக்க முடியுமா? வாய்ப்பில்ல ராஜா. எல்லா பிரச்சனையுமே வந்து விட்டதானால் 100% தீர்க்க முடியாது. 90% தீர்க்கலாம். அந்த சூடு வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். எனவே தான் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். யோகாவும், தியானமும், ஆன்மீகமும், கோயில்களும், மசூதிகளும், சர்ச்சும் இதைத்தான் செய்யுது. நீ துன்பம் வந்த பிறகு, தவறு செஞ்ச பிறகு மண்டியிட்டு பாவ மன்னிப்பு கேட்பது அல்ல. துன்பம் வராத அளவுக்கு அறிவை பயன்படுத்தி வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள். அதுக்கு தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பு செஞ்சு மன்னிப்பு கேட்கறதுக்கு அறிவு கொடுக்கல. தப்பு செய்யாம இருக்கிறது அறிவு. அறிவு அதுதானே. தப்பு செய்றோம், மன்னிப்பு கேட்கிறோம். இதுல எங்க அறிவு வருது? அறிவே இல்லையே. தப்பு செய்யும்போது அறிவு இல்ல. மன்னிப்பு கேட்கறதுக்கு இது அறிவு வேணும். அறிவு இல்லாம தான் மன்னிப்பு கேட்கிறோம். தவறு செய்யாமல் இருப்பது தான் அறிவே தவிர, பிறகு மண்டியிட்டு கதறி அழுது மனப்பூர்வமான மன்னிப்பு கேட்கறதெல்லாம் அறிவு கிடையாது. நண்பர்களே, அந்த பழைய அறிவை எடுத்துக்கொண்டு பார்த்தோம்னா, ஆரோக்கியத்துக்கு மிக 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 முக்கியமாக வழங்கப்பட்டது நம்முடைய உணவு முறைகள் தான். இந்த உணவு முறைகள்ல உணவுக்கு பெரும் முக்கியத்துவம்லாம் இல்ல. இருந்தது சாப்பிட்டோம். இல்லைன்னா அதுக்கு பேரு விரதம்னு வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான். இல்லன்னா. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் கண்டதையும் சாப்பிடுறோம். எப்போவாவது விரதம் வேற இருக்கிறோம். ஸோ அது அறியாமையின் ஒரு விஷயம். நம்ம என்ன ஆரோக்கியத்துக்கு முதன்மை பொருள் என்ன தெரியுங்களா? உணவு தான். உணவு தான் ஆரோக்கியம். என்னென்னலாம் சாப்பிடுறோன்னு பாருங்க. எப்போவெல்லாம் சாப்பிடுறோன்னு பாருங்க. எப்படியெல்லாம் சாப்பிடுறோன்னு பாருங்க. என்ன, எப்போ, எப்படி. இந்த 3 மட்டும் பாருங்க. என்ன சாப்பிடுறோம்? உணவுப் பொருட்களை நேரடி உணவுப் பொருளா சாப்பிடுறதில்ல. அதை வேறொன்றாக மாற்றி, அதனோட வேறு சில விஷயங்களை சேர்த்து, அதன் சுவையை கூட்டி, சுவையை கூட்டும்போது சில சக்திகளை இழந்து, அதை உணவு என்று எடுத்துக்கொள்கிறோம்.
இதுதான் இன்றைய உணவு முறை. எப்போ சாப்பிட்றோம்? எப்போலாம் ஃப்ரீயா இருக்கிறோமோ, அப்போலாம் சாப்பிட்றோம். பசி எடுத்தா சாப்பிட்றதில்ல. பசி எடுக்குதே தெரியுதில்ல. பசி எடுக்குறதே இல்ல நெறைய பேருக்கு. ஏன்னா, அது அப்பப்போ ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுன்னு இருக்கோம்ல. டிவி பார்த்தா சாப்பிட்றோம், அதாவது மீட்டிங் இருந்தா சாப்பிட்றோம், ரெஸ்ட் எடுக்கும்போது சாப்பிட்றோம். எப்ப பார்த்தாலும் சாப்பிட்றோமா? அதனால பசியே தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. எப்படி சாப்பிட்றோம்? அவசர அவசரமா சாப்பிட்றோம். டைம் ஆயிடுச்சு. நின்னுனே சாப்பிட்றது. தண்ணி குடிச்சு சாப்பாட உள்ள அனுப்புறது. அவசர அவசரமா சாப்பிட்றது. ம். தப்பு தப்பான உணவுகள சாப்பிட்றது. தப்பு தப்பான நேரத்தில சாப்பிட்றது. இது போன்ற என்ன, எப்படி, எப்போ 3மே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆரோக்கியத்தை குறைவு செய்கிறது. 3மே நம்ம கவனிக்கணும். என்ன சாப்பிடணும்? ரொம்ப சுலபமா ஜீரணிக்கிற சக்திமிக்க உணவுகள சாப்பிடணும். முடிந்த அளவுக்கு சமைக்காத உணவுகள சாப்பிடணும். அரை வேக்காட்டு உணவுகள சாப்பிடலாம். எப்போ சாப்பிடணும்? நிச்சயமா பசி எடுத்தா சாப்பிட்டுடணும். நிச்சயமா பசி எடுக்கலனா சாப்பிடக்கூடாது. எப்படி சாப்பிடணும்? உட்கார்ந்து சாப்பாட்டுக்கு முழு முக்கியத்துவம் கொடுத்து, ஒவ்வொரு சுவையும் அழகா நாக்குல சுவைத்து, சலவையோட மிக்ஸ் பண்ணி, அத கூழாக்கி டேஸ்ட்லெஸ் பண்ணணும். டேஸ்ட்டு நாக்குல முழுமையா போயிடணும். உள்ள போகும்போது சக்க தான் போணும். அந்த மாரி சாப்பிடணும். சும்மா ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா, இந்த டீயோட டேஸ்ட் நாக்கு அப்சர்வ் பண்ணணும். பிறகு இந்த சக்க தான் உள்ள போணும். நாக்கு சாதாரண விஷயம் இல்லங்க. நாக்கு தாங்க உங்க ஆரோக்கியமே. 6 சுவை தான் ஆரோக்கியமே. இனிப்பு சாப்பிடுறோம், என்னென்னவோ சாப்பிடுறோம். ஆனா துவர்ப்பையும், கசப்பையும் வாழ்க்கையில கொண்டு வரதே இல்ல. அதுதான் நோய். மிகினும், குறையினும் நோய் செய்யும். வாதம், பித்தம், கபம்ன்னு சொல்றாங்கல்ல. சூடு, தண்ணி, காத்து. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம். அதான். இதுல எதோட சக்தி குறைந்தாலும் அல்லது அதிகமானாலும் நோய் செய்யும். மிகினும், குறையினும் நோய் செய்யும். பாத்தீங்களா, நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல். நீங்க சாப்பாடு என்னதான் வாயில குடுக்குறீங்களோ, அதுதான் நோய்க்கான முதல் தன்மை. நோய் உருவாகறதுக்கு காரணமே நீங்க சாப்பிடுற சாப்பாடு. அப்போ உணவிலிருந்து நீங்க உங்களுடைய மாற்றத்த தொடங்குனீங்கன்னா, நண்பர்களே இன்னொரு ரகசியம் எப்பவுமே சொல்லுவேன். புரிந்து கொள்ளுங்க இந்த ரகசியத்த. கேட்டீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். பசிய உணர்தில்ல. ஒருவேள பசிய உணர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பசிக்குதுப்பா பயங்கரமா அப்படின்னு பசிய உணர்ந்தீங்கன்னா, யார் பசிய உணர்றா தெரியுமா? உங்க உடலுக்குள்ள இருக்கக்கூடிய செல்கள் பசியை உணர்கின்றன. எந்த செல்லு? 6500 செல்கள். எல்லாமே பசி உணருமானா, எல்லாமே பசி உணராது. ஒரே நேரத்துல. எல்லாமே ஒரே நேரத்துல பசி உணர்ந்தா நம்மளால எந்திரிக்கவே முடியும். அப்போ அதுல ஒரு 50, 60% செல்கள் பசிய உணரும். சில செல்கள் உங்களுடைய விட்டமின் ஏ தேவைப்படும். நீங்க ஏற்கனவே சாப்பிட்டுருப்பீங்க. அதுலருந்து விட்டமின் ஏ எடுத்துட்டு இருக்கோம். அது இயங்கி, இயங்கி அது செலவாயிட்டுருக்கும். இப்ப விட்டமின் ஏ வேணும்பா அப்படின்னு கேட்கும். இன்னொரு செல்லு பாஸ்பரஸ் கேட்கும். முன்னாடி சாப்பிட்டுருப்பீங்க. சாப்பிட்டது காலியாயிட்டுருக்கும். இப்ப மறுபடியும் பாஸ்பரஸ் குடுங்க. இன்னொரு செல்லு அயர்ன் கேட்கும். இரும்பு சத்து. முன்னாடி சாப்பிடும்போது கிடைச்சது காலியாயிட்டுருக்கும். மறுபடியும் குடுங்க. இன்னொன்னு கால்சியம் கேட்கும். இன்னொன்னு B12 கேட்கும். உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே அது எந்த புலனை சார்ந்து இருக்கிறதோ, அந்த புலனுக்கு என்ன சக்தி தேவையோ, அந்த சக்தி ஏற்கனவே இருந்தது காலியான உடனே, எனக்கு அந்த சக்திய குடுங்கன்னு கேட்கும். இப்போ உடம்புல 50% மேல செல்கள் ஏற்கனவே குடுத்த சக்தி காலியாயிடுச்சுன்னா, மறுபடியும் எனக்கு குடுங்கன்னு கேட்கும். அந்த கேட்கிற அந்த உணர்வு தான் நமக்கு பசியாக இருக்கிறது. கால்சியம் கேட்கும், மெக்னீசியம் கேட்கும், பாஸ்பரஸ் கேட்கும், அயர்ன் கேட்கும். எல்லா விட்டமின்ஸையும் கேட்கும்.
கேட்கும்போது பசிக்குது. நேரா போறீங்க. ஹோட்டல்ல ஸ்பைசியா என்ன இருக்கு? ஸ்ப்ரெட் ரைஸ். ஏதோ ஹோட்டல்ல கண்டதும் கிடக்கும். அவன் விருப்பம் தான். அம்மாலாம் கேட்டு சமைப்பான். அவன்லாம் கேட்டுலாம் சமைக்க மாட்டான். இருக்கிறதே சாப்பிட வேண்டியது தான். எதில சமைச்சாலாம் தெரியாது. ஸ்பைசியா என்ன என்ன இருக்கு? ஏதோ ஒண்ணு. உட்காந்து குடுக்குறாங்க, நாங்க சாப்பிடுறோம். உள்ளேருந்து செல்கள்லாம் கேட்டுருக்குல்ல, அப்பா சாப்பாடு போடுவான், சக்தி வந்துரும். நம்ம மறுபடியும் ஜாலியா இருக்கலாம். வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நீங்க சாப்பிடுவீங்க. அப்படியே நீங்க நாக்குல டேஸ்ட் சாப்பாட வச்ச உடனே எல்லா செல்ஸ் அப்படியே பார்க்கும். ஆஹா! நமக்கு சக்தி வருது அப்படின்னு பார்க்கும். நீங்க அப்படியே மெல்லாம சுவையா டேஸ்ட்டா இருக்குன்னு பேசிக்கிட்டே அப்படியே உள்ள முழுங்குறீங்க. உள்ள முழுங்குனோனே அது ஏதோ ரா மெட்டீரியல் மாரி பார்க்கும் செல்கள்லாம். என்னடா சக்தி வரல, வேற ஏதோ ஒண்ணு வருது இந்த பக்கம். சரி யாரோ போறாங்க போல இருக்கு, போட்டோம். அப்ப நீங்க சாப்பிடுற சாப்பாட பசி எடுத்து தான் சாப்பிடுறீங்க. ஆனா சரியான உணவ சரியான மாதிரி சாப்பிடல. அப்போ நீங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எல்லா செல்லும் அப்படியே என்னடா வருது, வருது, வருது. எதுவுமே நமக்கு தேவையானது வரலையான்னு எந்த செல்லுக்குமே நீங்க சாப்பிட்ட சாப்பாடு சக்தி கிடைச்சிருக்காது. ஏன்னா, நீங்க சாப்பிட்டது ஃப்ரைட் ரைஸ். எஃப்-ஆர்-ஒய் ஃப்ரை. எப்போ ஃப்ரைன்ற வார்த்தைய நீங்க சாப்பாடா மாத்துறீங்களோ, நீங்க சீக்கிரம் சாக போறீங்கன்னு அர்த்தம். எது ஃப்ரை பண்ணாலும் சரி. அது உருளைக்கிழங்கா இருந்தாலும் சரி, சிக்கனா இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி. ஃப்ரை அப்படின்னா, அது உங்கள் மரணத்தை கொண்டு செல்ல போற ஒரு உணவு தான். எத ஃப்ரை பண்ணாலும். அப்போ செல்கள்லாம் பார்த்துச்சு. நீங்க அது கேட்ட கால்சியம் கிடைக்கல, மெக்னீசியம் கிடைக்கல, பாஸ்பரஸ் கிடைக்கல, விட்டமின் கிடைக்கல. சரி ஓகே. வெயிட் பண்ணுவோம். அப்படின்னு அப்படியே வெயிட் பண்ணோம். நின்னுட்டு வெயிட் பண்ணோம். இப்போ உட்காந்துக்குவோம். அப்புறம் 4 மணி நேரம், 5 மணி நேரம் எங்கேயோ போனீங்க. என்னமோ பண்ணீங்க. மறுபடியும் பசிக்குது. மறுபடியும் வீட்டுக்கு வரீங்க. ஏதோ ஒண்ணு வீட்ல சாப்பிடுறீங்க. இப்போ சாப்பிட நாக்குல பட்ட உடனே செல்லாம் முழிச்சுக்கும். நமக்கு சாப்பிட சாப்பிடுறீங்க, சாப்பிடுறீங்க, சாப்பிடுறீங்க. அப்போ அந்த செல்களுக்கு எதுவுமே கிடைக்கவே இல்ல. நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னே தெரியல. ஏதோ ஒண்ணு சாப்பிடுறீங்க. டேஸ்ட்டா இருக்கிறதுக்காக சாப்பிடுறீங்க. உடல் செல்கள் காத்துக் கொண்டிருக்கின்ற அறிவே இல்ல. அதனால சாப்பிடுறீங்க. அப்பவும் செல்களுக்கு கால்சியம் கிடைக்கவே இல்ல. அப்புறம் அப்படியே இந்த முறையும் கிடைக்கல. சரி வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் வெயிட் பண்ணோம். செல்கள்லாம். இப்போ முன்ன 50% செல் தான். இப்ப 80% செல்கள் காத்திருக்கும். அப்படியே காத்திருக்குது. அடுத்து 4 மணி நேரம், 5 மணி நேரம் பொறுத்து எதையோ ஒண்ணு சாப்பிடுறீங்க. அப்போ அந்த கல்கள்லாம் முழிச்சு பார்க்கும். டயர்டாயி படுத்துட்டு இருக்கும். நீ தான் சோறே போடலையே அதுக்கு. வயித்த நிரப்புனீங்க, நாக்கத்தான் நிரப்புனீங்க, அறிவு நிரப்பலையே. இப்ப அப்படியே படுத்துக்கிட்டே பார்க்கும். இந்த முறையாவது சாப்பிட வருதா பார்க்கலாம். இப்பவும் ஏதோ வந்து வயிற ஃபில்லப் பண்ணுது. அதுக்கு தேவையானது கிடைக்கவே இல்ல. பயங்கர டயர்ட் ஆயிடும். டயர்ட் ஆயிடும். அப்படியே கண்ண மூடி கிடக்கும். 4வது வேளை சாப்பிடுறீங்க. அது கண்ண மூடிட்டே பார்க்கும். நம்ம சக்தி வருதா பார்க்கலாம் அப்படின்னு. 4வது வேளையும் எதையோ சாப்பிட்டீங்க. பூரி, மசாலா, பரோட்டா, பஜ்ஜி ஏதோ போகுது உள்ள. எல்லாம் உள்ள போனோனே அப்படியே அது வாசனையே தெரியல அதுக்கு. நீங்க நாக்குல சுவைய சுவைத்தீங்கன்னா, நல்லா பண்ணி சலைவால மிக்ஸ் பண்ணி நாக்குல நல்லா சுவைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உடல் செல்களுக்கு வாசனை. அந்த வாசனைய வச்சு அது முழிச்சுக்கும். அதுதான் அதுக்கு சக்தி. நீங்க அப்படியே முழுங்கும்போது அது தெரியாது. அந்த வேளை உணவு மெதுவா உள்ள போது சாப்பிட்டு முடிச்சுடுறீங்க. அப்பவும் செல்களுக்கு தேவையான எதுவுமே கிடைக்கல அப்படின்னும்போது, அந்த செல்கள் கோமா ஸ்டேஜ்க்கு போகும். அடுத்த வேளை உணவு வருவது அதுக்கு தெரியாது. அடுத்த வேளை ஆகும்போது, அந்த செல்கள் அப்படியே இறந்து போகும். உடல்ல இப்படிதான் ஒவ்வொரு வேளை உணவையும் நீங்கள் உண்ணும்போது, உங்கள் நாக்குக்காக, சுவைக்காக உண்ணும்போது, உடல்களிலே உயிரோடு இருக்க வேண்டிய செல்கள் இறந்து கொண்டிருக்கின்றன. யாரோ எங்கேயோ சாகலங்க. உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய, நீங்களாக இருக்கக்கூடிய, உடல் உறுப்புகளாக இருக்கக்கூடிய அந்த செல்கள், பசியோடு இறந்து போவது நியாயமான்னு பாருங்க.
பசியால ஒருத்தன் செத்து போறான்னா, எதிர்ல கண்ல பார்க்குறீங்க. பசி சோறு சோறுன்னு கேட்டுனே இருக்கான். 4 முறை அப்படி போறீங்க, வரீங்க, போறீங்க, வரீங்க. அவன் பசியோடயே கிடக்குறான். மனசாட்சிக்குலாம் நமக்கு அவனுக்கு சோறு போடணும்னு தோணுமா? தோணாது. உடனே போய் ஹோட்டல்ல ஒரு உணவு சாப்பிடுறேன், போய் சாப்பிடுறேன் சொல்றோம்ல. யாரோ உடல்ல ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு வேலையும் நல்ல சக்திக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் கண்டதையும் சாப்பிடுறீங்க. அவை இறந்து போகின்றன. 120 நாள் வாழ வேண்டிய செல் 80 நாள்ல செத்து போகுது. 120 நாள் வாழ வேண்டிய செல் 40 நாள்ல இறந்து போகுது. 300 நாள் வாழ வேண்டிய செல்கள் 100 நாள்ல இறந்து போகும். இதுதான் ஆரோக்கிய குறைபாடு. இப்ப செல்லு செத்து போச்சு. அந்த இடத்துக்கு இன்னும் 100 நாள் கொடுத்தா ஒரு செல்லு உற்பத்தி ஆகி வர முடியும். அப்படி ஒரு டைரக்ஷன், அப்படி ஒரு டிசைன் அது. அப்ப அது வரைக்கும் ஒரு குறைவு ஏற்படுதுல்ல அங்க. அந்த குறைவு தான் வலி. நீங்க இப்படியே பண்ணிட்டே இருந்தீங்கன்னாக்கா, அந்த வலி தான் நோய். அப்படியே போயிட்டே இருந்தா அந்த நோய் தான் மரணம். வலி, நோய், மரணம். நம்முடைய ஆரோக்கியம் என்பது ஒரு செல் உள்ள கால்சியம் கேட்டா நீங்க கால்சியம் கொடுக்கணும். நீங்க என்ன தர்றீங்க? நமக்கு தெரியாது கால்சியம் கேட்குதான்னு. அப்ப எல்லாமே இருக்கிற உணவு சாப்பிடணும். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ம். உள்ள இருக்கிற செல்கள் ஒவ்வொன்றும் ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டிருக்கும். எப்போ வரும் தண்ணி? எப்போ வரும்? நல்ல தண்ணி எப்போ கிடைக்கும்? நம்ம ஃப்ரிட்ஜ திறந்து டக்குனு கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம். சில்லுன்னு தண்ணி குடிப்போம். அது அப்படியே உள்ள இருந்து கூனி குறுகி, ஐயோ! இப்படி பண்ணிட்டானேன்னு ஏங்கும். அது அப்படியே தவிக்குங்க உள்ள அந்த செல்லு தவிக்கும். நீங்க கூல் ட்ரிங்க்ஸ உள்ள குடுத்த உடனே, சில்னஸ் உள்ள குடுத்த உடனே. திரும்ப திரும்ப குடுக்கும்போது, அது பாவங்க செத்து போயிடும். உங்களாக நீங்களாக இருக்கிறது. உங்களுக்காக நீங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் வெஜிடேரியன். கறி சூப்பரா. நேத்து ஒரு பாப்பா, என்ன சாப்பிடுற? முட்டை பப்ஸ், சிக்கன், மட்டன் கண்டதையும் உள்ள போடுறது. ம். நண்பர்களே, நீங்க வெஜிடேரியன் சாப்பிட்ட அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டு ஏதோ வருதுன்னு செல்கள்லாம் முழிச்சு பார்க்கும். நான் வெஜிடேரியன் டேஸ்ட்டு இந்த உடல்ல எந்த செல்லுக்குமே பழக்கம் இல்ல. அது டேஸ்ட்டாவே அது மதிக்காது உடல் செல்கள்லாம். அது ஒரு சக்தியாவே அதுக்கு தெரியாதுங்க. நம்ம நெனச்சுக்கிறோம் புரோட்டீன். நான்சென்ஸ். நான்சென்ஸ் புரோட்டீன் அது. அறிவுகெட்ட புரோட்டீன். நான்சென்ஸ் தான். அது என்ன அறிவுகெட்ட புரோட்டீன்? ஆமா, நீங்க 6 அறிவு, அது 5 அறிவு. 5 அறிவு 6 அறிவு ஒரு பொருள். 5 அறிவு நோக்கி போனா அது நான்சென்ஸ் தானே? 6 அறிவு உள்ள ஆளுப்பா. எனக்கு 6 அறிவு இருக்கு. 5 அறிவு ஜீவன உயிரா சாப்பாடா உட்கொள்ளுவேன். அப்படின்னா, இதுல என்ன அறிவு இருக்க முடியும்? எப்போதுமே மேல் நோக்கி நகரணும். 5 6ஐ நோக்குவது 6 7 நோக்கணும். 6 5 நோக்குனா என்ன அர்த்தம்? அறிவுல ஏதோ குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். யோசிக்கணும். இந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்தது. உங்களுடைய டேஸ்ட் பட்ஸ் சார்ந்தது கிடையாது. உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகள் சார்ந்தது கிடையாது. இது அறிவு சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். இதெல்லாம் இப்படிதான் சொல்லப்படணும். இது ஜஸ்ட் தகவல்கள் தான். உங்கள் விருப்பம் அது எல்லாமே. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியம் என்பது மருத்துவம் சார்ந்ததுன்னு நான் முதல்லயே சொல்லிட்டேன். இந்த பக்கம் சாப்பிடலாம், அந்த பக்கம் டாக்டர போய் பார்க்கலாம். காசு தான் இருக்கே, பணம் தான் இருக்கே அப்படின்னு பண்ணக்கூடாது. ஆரோக்கியத்தில் முழு கவனம் செலுத்தும்போது முதன்மையான உணவுகள் நமக்கு பழங்கள், ஃப்ரூட்ஸ். அது கூட எப்படி ஜூஸ் போடக்கூடாது. எல்லா ஃப்ரூட்டையும் ஜூஸ் போட்டு குடிச்சா சரியாயிடுமா? கிடையாது. நான் எப்பவுமே சொல்லிருக்கேன். ஜூஸ் வந்து பழங்களுக்கு அவமானம். எல்லா பழங்களையும் சொல்ல முடியாது. நெறைய பழங்கள் ஆனா அப்படிதான். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ், மாதுளை ஜூஸ், நோ. திராட்சை ஜூஸ் அப்படியே சாப்பிடணும் அதெல்லாம். நண்பர்களே, முதன்மையான உணவுகள் பழங்கள், 2வது உணவு சமைக்காத காய்கறிகள், 3வது உணவு பாதி வேக வைத்த கீரை போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடிய சூப்புகள், 4வது உணவு நாம இப்ப சாப்பிட்டு கொண்டிருக்கிறோமே அந்த வெஜிடேரியன் ஃபுட். 5வது உணவு உணவே இல்லாத ஒரு உணவுன்னா அது நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான். அது உணவே கிடையாது ஆக்சுவலா.
நீரை நம்ம சில பேர் சொல்கிறாங்க, அன்னைக்கு கூட பார்த்தேன், நாம் தாவர உண்ணியா மாமிச உண்ணியானா மனிதர்கள் அனைத்து உண்ணி. எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில. மனிதர்கள் தாவர உண்ணி. எந்த உயிரினம் தண்ணீரை உறிஞ்சி குடிக்கிறதோ அதற்கான குடல் அமைப்பு வெஜிடேரியன் குடல் அமைப்பு, சைவ உண்ணி. எந்த உயிரினங்கள் தண்ணீரை நாக்கால நக்கி குடிக்குதோ அதெல்லாம் அதோட குடல் அமைப்பு நான் வெஜிடேரியன் குடல் அமைப்பு, அசைவ உண்ணிகள். நாம தண்ணியை தட்டில் ஊற்றி நக்கி குடிக்கிறோமா, டம்ளரில் ஊற்றி உறிஞ்சி குடிக்கிறோமான்னு பாருங்க. நீங்கள் உறிஞ்சி குடிக்கிற பிராணினா நீங்கள் சைவ பிராணி, நாக்கில் நக்கி குடிக்கிற பிராணினா நீங்கள் அசைவ பிராணி. எந்த பிராணின்னு முடிவு பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தினால்தான் இதெல்லாம் பேச வந்தார். எல்லாமே உங்கள் விருப்பத்தின்படி தான் உங்கள் வாழ்க்கை நடக்கணும், உங்கள் அறிவின்படி தான் வாழ்க்கை நடக்கணும். யார் சொன்னாலும் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஜஸ்ட் திங்க் அண்ட் டூ சம்திங் குட். அப்படி நீங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறீங்க. அந்த ஆரோக்கியம் தான் உங்கள் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. ஆரோக்கியம் தான் உங்களுக்கு வழங்கப்பட்ட பரிசு. எனவே உங்கள் உடலுக்கான ஆரோக்கியம் இப்போ இருக்குல்ல, அந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தி எழுது. என் உடல் இப்போது மிகவும் பிரமாதமாக ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது, மிகவும் நன்றி அப்படின்னு ஒரு 4-5 உடலில் எல்லா உறுப்புகளுமே நன்றி எழுதலாம் தனித்தனியாக. எனக்கு கண்ணை மூடி உட்கார்ந்து உடலில் ஒவ்வொரு உறுப்பையும் நினச்சி நன்றி சொல்லுங்கள். உங்கள் ஆரோக்கியத்துக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு அட்டையில் 27 ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை எப்போதும் ஜீவனுடன் வைத்திருக்கிறது எழுதுங்க. எழுதி நீங்கள் எப்போதும் பார்க்குற இடத்துல வச்சுக்கோங்க. இதை பார்க்கும்போதெல்லாம் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நன்றி தெரிவிங்க. அதான் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிற நன்றி உணர்வு. உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துவதுதான் இன்றைய பயிற்சி. ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. ஆரோக்கியம் சார்ந்து ஒரு 5 பாயிண்ட் எழுதி நன்றி உணர்ந்து நாள் முழுவதும் எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் கண்கள் மூடி உங்கள் ஆரோக்கியத்துக்கு நன்றி தெரிவிங்க. ஒன்று நலமாக இருக்கும்போது நன்றி தெரிவித்தால் அது எப்போதுமே நலமாகவே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இன்னொரு ரகசியம் என்னன்னா, நீங்கள் எதெல்லாம் உங்களிடம் இருக்கிறதோ அதற்கு நன்றி தெரிவித்தால் உங்களிடம் இருக்க வேண்டியது தானாகவே இருக்கும். அப்படி உங்கள் ஆரோக்கியத்தை நன்றி தெரிவிங்க. 4வது நாள் 4, 10 ஆசீர்வாதங்களும் எழுதியிருக்க வேண்டாம். அதற்கு பிறகு ஆரோக்கியம் சார்ந்த நன்றி. இந்த ஆரோக்கியம் என்னும் பரிசு என்னை ஜீவனோட வைத்திருக்குன்னு ஒரு அட்டையில் எழுதுறீங்க. இல்லை உங்கள் செல்ஃபோனில் டைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இந்த நாளில் ஒரு 5-6 முறையாக அதை பார்க்கணும். ஆரோக்கியம் இன்னைக்கு சாப்பிடும்போதெல்லாம் உணவு சார்ந்து சிந்திக்கணும். சரியாக சாப்பிட்றோமா, சரியான உணவு தானே, அது ஆரோக்கியம் கொடுக்குதா, உள்ள இருக்கிற செல்லுக்கு சாப்பிட போகிறோமா சாகடிக்கிறோமா அப்படின்னு சிந்திச்சு சாப்பிடுங்க. நல்ல விஷயங்களை உருவாக்குங்க. தீய விஷயங்களை தூக்கி ஒதுக்கி வெளில போடுங்க. இது செய்ய வேண்டியது, முடிவு செய்யணும். இது இல்லாமல் வாழ முடியும், ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழ முடியுமா, வாழ முடியுமே. எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜே கிடையாது. ஏசி இல்லாமல் வாழ முடியுமா, வாழ முடியுமே. என்னெல்லாம் எல்லாம் வாழ முடியும்னு பாருங்கள். அதெல்லாம் அப்படிலாம் இருந்துட்டிங்கன்னா வாழ்க்கை மகிழ்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். தேவையில்லாம் சேர்த்துக்கிட்டு எல்லா குப்பையும் உள்ளே கொட்டிக்கிட்டு அதெல்லாம் சக்தி தரதா நினச்சிக்கிட்டு இதெல்லாம் கொஞ்சம் அறிவை பயன்படுத்துங்க. இன்றைக்கி ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வு இருங்க. இன்றைக்கி சாப்பிட்ற எல்லா உணவும் ஆரோக்கியம் மட்டுமே சாப்பிடுன்னு முடிவு செய்யுங்க இன்றைக்கி மட்டும். பிறகு அது உங்கள் சந்தைக்குள்ளே போகுதான்னு பார்ப்போம். பிறகு அதை தொடர முடியுதான்னு பார்க்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். ஆரோக்கியமாக இருக்கும் மேலமாக பேசியிருப்போம். வேறு வழி இல்லை, இன்னும் நிறைய பேச வந்துருக்கு. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி 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 ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன் சார். நன்றி நன்றி நன்றிங்க சார். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.